அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் போட்ட அதிரடி உத்தரவு. தமிழக அரசு துறைகளில் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பயன்படுத்தி வரும் அரசு வாகனங்களின் தேவையற்ற பயன்பாட்டை தடுக்க தலைமை செயலகம் அதிரடி நடவடிக்கைகளை கையில் எடுத்துள்ளது. அரசின் நிதி இழப்பை கட்டுப்படுத்தவும், வாகனங்களை அதிகார வரம்பை மீறி வைத்திருப்பதை தடுக்கவும் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் 41 துறைகளின் கீழ் தற்போது 15,000க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இதில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கு பொதுத்துறை மூலமாக ஆடம்பர வாகனங்கள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. இருப்பினும் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட தணிக்கை மற்றும் ரகசிய விசாரணைகளில் பல மூத்த ஐஏஎஸ் மற்றும் துறை தலைமை அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை தாண்டி துறை சார்ந்த கூடுதல் வாகனங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வந்தது தெரியவந்துள்ளது. சில அதிகாரிகள் தங்களது அலுவலகம், சொந்த வீடு மற்றும் உதவியாளர்களின் பயன்பாட்டிற்காக ஒரே நேரத்தில் 4 வாகனங்கள் வரை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்து உள்ளது. வெறும் நிர்வாக ரீதியிலான விதிமீறல்களோடு இது நிற்கவில்லை. அரசுக்கு சொந்தமான சொகுசு கார்கள் மற்றும் ஜீப்கள் லஞ்ச பணத்தை கைமாற்றுவது உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதே போல எரிபொருள் படிகளிலும் மிகப்பெரிய அளவில் நிதி முறைகேடுகள் நடந்துள்ளன. ஓடாத வாகனங்கள், பழுது அடைந்து பணிமனையில் கிடக்கும் வாகனங்கள் மற்றும் பதிவேட்டில் மட்டுமே உள்ள வாகனங்களின் பெயரிலும் போலி கணக்கு காட்டப்பட்டு லட்சக்கணக்கில் அரசு பணம் சுருட்டப்பட்டு உள்ளது. இந்த முறைகேடுகளை தொடர்ந்து அரசு வாகன பயன்பாட்டிற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது தமிழக அரசு. ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுத்துறை மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரே ஒரு சொகுசு வாகனத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அலுவலகங்கள், வீடுகள் அல்லது உதவியாளர்களிடம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள கூடுதல் துறை சார்ந்த வாகனங்களை உடனடியாக துறை தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த கடுமையான உத்தரவை தொடர்ந்து சென்னை மாநகரின் பல்வேறு அரசு வளாகங்களில் அதிகாரிகள் தங்களது கூடுதல் வாகனங்களை வரிசையாக ஒப்படைக்க தொடங்கியுள்ளனர். சேப்பாக்கம், நந்தனம், சைதாப்பேட்டை, எம்ஆர்சி நகர், தரமணி மற்றும் கிண்டி ஆகிய முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் கூடுதல் வாகனங்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த கட்டுப்பாடு ஐஏஎஸ் அதிகாரிகளோடு மட்டும் முடிவடையவில்லை. ஐஏஎஸ் அல்லாத பிற துறை உயர் அதிகாரிகளுக்கும் தங்களின் கட்டுப்பாட்டில் எத்தனை அரசு வாகனங்கள் உள்ளன என்பது குறித்த முழுமையான அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டு உள்ளது. குறிப்பாக வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம், நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய முக்கிய துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகள் பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை சொந்த பயன்பாட்டில் வைத்திருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்து உள்ளது.